வடமேற்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அக்னி மூலையில் வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி மூலையில் எட்டுமே வச்சுருவாங்க. இந்த அக்னி மூலை சம்மந்தப்பட்ட இடத்துல பூஜை அறை வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக சார் அக்னி மூலையில் வைக்கிறது போய் என்ன சார் இருக்குது பூஜை அறையில், அதில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கு அந்த பூஜை அறை சரியாக இருக்கும். ஆனால் வயசில் இருக்கிறவங்க அப்படின்னு ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அந்த மென்சுரேஷன் டைம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது ஆக்சுவலாக. அப்போது அந்த டைமில் வந்து இந்த பூஜை அறை பக்கத்தில் தான் போயிட்டு வர அங்கே போயிட்டு சமையல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குமானா ஃபேவரபுளாக இருக்காது. ஓகேங்களா? சில பேருடைய பூஜை அறைகள் வந்து தென்மேற்கு பகுதியில் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் வச்சுருப்பாங்கன்னா உக்ரமான தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க அந்த பக்கம் தான் வச்சுருப்பாங்க பூஜை அறை. பூஜை அறை வந்து ஒரு மனுஷனை வந்து நல்ல ஒரு சாந்தமான தன்மையை கொடுக்க வேண்டும். அதனால தான் குருன்னு சொல்கிறோம். பூஜை அறையை வந்து குருன்னு சொல்கிறோம். சாந்தமான சாத்வீகமான குணத்தை கொடுக்க வேண்டிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறைக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பூஜை பண்ணுறவங்க சாத்வீகமாக ஆகக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சாத்வீகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தமான பகுதி அப்படின்னு சொன்னாமே வடகிழக்கு பகுதின்னு சொல்லலாம். அப்போது இன்டலெக்சுவல்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ட்டான டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கை பார்த்து இருக்க வேண்டும், வடகிழக்கை ஒட்டி இருக்கக்கூடாது. சரி சார், இப்போ வந்து வீட்டில் வந்து பணப்புழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படியே இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு பணம் வருது, ஆனால் உடனே வந்து ஏதாவது ஒரு விதமான செலவுகள் அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இது வந்து வாஸ்துனால ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக அமையக்கூடுமா?